முதலில் இது ருத்ராட்சம் என்பதல்ல, ருத்திராக்கம் என்று சொல்லப்படுகிறது. தமிழில் உரு என்பதற்கு மேலான என்பது ஒரு பொருள். திறம் என்பதற்கு வழி அல்லது நெறிநிற்றல் என்பது ஒரு பொருள். உருத்திரர் என்பதற்கு மேலான வழியில் செல்பவர். உருத்திரர் என்பதற்கு துன்பத்தை ஓட்டுபவர். கந்தபுராணம் சிவபெருமானை உருத்திரர் என்றே குறிப்பிடுகிறார். சிவபக்தர்கள் அணிய வேண்டிய சின்னங்களுள் இந்த உருத்திராக்கம் என்பதும் ஒன்று. உருத்திர அக்கம் என்றால் கண் என்பது பொருள். உபதேச காண்டத்தில் உருத்திராக்கம் புனைந்தவர் எவராயின் அவர் தம்மை தீவினை அடையாது. எத்தகைய ஞானமும் எத்தகைய விரதமும் உருத்திராக்கம் புனைவதற்கு ஈடாகாது. சிவநெறி நிற்போரணியும் திருவாபரணங்களில் முதன்மையானது உருத்திராக்கம். இதனை தனித்தும் மாலையாக கோர்த்தும் வடமாகவும் அணிவது வழக்கம். உருத்திராக்கம் என்பது ஒரு வகை மரத்தின் விதையாகும். நன்கு பழுத்த உருத்திராக்க பழத்திலிருந்து இந்த கொட்டைகள் சேகரிக்கப்படுகின்றன. இமயமலை சாரலிலும் நேபாளத்திலும் இவ்வாறான மரங்கள் நிறைய வளர்கின்றன. இந்த மரத்தின் விதைகள் மிளகின் அளவு முதல் எலுமிச்சம்பழத்தின் அளவு வரை பல அளவுகளில் கிடைக்கின்றன. அபூர்வமாக தேங்காய் அளவு கூட விளைகின்றன. இவை அக்கமணி, தெய்வ மாமணி, புனித மாமணி, நாயகன் விழிமணி, கண்மணி, கடவுள் நன்மணி என்று பலவாறாக பெரியோர்கள் போற்றுகின்றனர். உருத்திராட்சங்களை கோர்த்த மாலைகள் தாழ்வடம், அக்கவடம், அக்ஷமாலை, கண்டிகை என்று பலவாறாக கூறப்படுகின்றன. இந்த மணிகள் தோன்றியதற்கான பல புராண கதைகள் பல நூல்களில் விரிவாக கூறப்பட்டுள்ளன. உருத்திராட்சம் என்பதற்கு சிவனுடைய கண்கள் என்பது பொருளாகும். இந்த 3 கண்களிலும் இருந்து வீழ்ந்த வியர்வை துளிகளுக்கு ஏற்ப 3 வகையான மரங்களும் முளைத்தன. வலது கண்ணான சூரிய வெளியிலிருந்து 12 துளிகளும், இடது கண்ணான சந்திர விழியிலிருந்து 16 துளிகளும், நெற்றிக் கண்ணான அக்னி விழியிலிருந்து 10 துளிகளும் ஆக 38 துளிகள் மண்ணில் வீழ்ந்து முளைத்து மரங்களாயின. சூரிய விழியிலிருந்து தோன்றியவை செந்நிறம், சந்திர விழியிலிருந்து உண்டானவை வெண்ணிறம், அக்கினி விழியிலிருந்து தோன்றியவை கருநிறம். இவற்றால் இன்று உருத்திராட்சம் 38 வகையாக விளங்குகின்றது என்கின்றனர் ஆன்றோர்கள். உருத்திராட்சத்தில் இயற்கையாகவே அமைந்துள்ளது துளையான நாளமும் முகங்கள் என்கிற அழுத்தமான நெடுக்கு கோடுகளும் மேடும் பள்ளமுமான கேசரங்கள் என்னும் பகுதி. இதில் கீழ்ப்பகுதி பிரம்மன், கோடுகள் சிவன், அந்த துளை விஷ்ணு. மேற்பகுதியில் உள்ள கேசரங்கள் என்னும் முள்ளாக அமைந்த பகுதி மற்றைய தேவர். இவற்றில் உள்ள முகங்களுக்கு ஏற்ப இவற்றிற்கு அதி தேவதைகளும் அமைகின்றன. இந்த தேவதைகளுக்குரிய மணிகளை அணிவதால் அவர்கள் அந்த தேவதைகள் மகிழ்ச்சி அடைகிறார். அவற்றை அணிந்தவர்க்கு அவர்கள் தாமாகவே முன்வந்து அருள் பாலிக்கின்றனர். இவற்றை அணிவதால் தேவர்கள் எல்லற்ற மகிழ்ச்சி அடைந்து அருள் புரிகிறார்கள். 36, 54, 108 இந்த எண்ணிக்கையில் இந்த மணிகளை கோர்த்து மாலையாக்கி தலையிலும் கழுத்திலும் அணிவது வழக்கம். சிறு அளவிலான 6 மணிகளை கோர்த்து காதில் வளையமாகவும் அணிவார்கள். பொதுவாகவே 5 முகமுள்ள உருத்திராக்கங்களே அதிக அளவில் நமக்கு கிடைக்கின்றன. சிவ பூஜை செய்பவர்கள் 5 அல்லது 11 முகம் கொண்ட மணிவடத்தையே அணிந்து கொள்கின்றனர். ஒரு முகம் உள்ள உருத்திராக்கம் அரிதாகவே கிடைக்கிறது. இதனால் இதன் விலையும் அதிகமாக இருக்கிறது.
இரட்டை வாழைப்பழம் போல ஒன்றோடு ஒன்று ஒட்டி விளைந்த இரட்டை உத்ராட்சங்களும் கிடைக்கின்றன. இவற்றைத்தான் கௌரி சங்கரம் என்று அழைக்கின்றனர். இதனை பொன் தகட்டால் செய்த கவசத்தால் மூடி கழுத்தில் அணியும் மாலையில் நடுநாயகமாக இணைய வேண்டும். தஞ்சை மாவட்டத்தில் உள்ள கொட்டையூர் என்னும் தலத்தில் மூலவரான சிவலிங்க மூர்த்தி உருத்திராக்கம் போன்ற மேனியை உடையவராக விளங்குகின்றனர். பொதுவாக தென்னகத்தில் உருத்திராக்க மரங்கள் பயிராவதில்லை. மிகவும் அபூர்வமாக கூவம் என்று அழைக்கப்படும் திருவிற்கோலம் எனும் திருத்தலத்தில், அதாவது அந்த திருத்தல கோயிலுக்கு எதிரில் உள்ள சத்திரத்தின் பின்புறம் உருத்திராக்க மரம் வளர்ந்துள்ளது. இந்த மரம் சித்திரையில் காய்க்கின்றது என்று கூறுகின்றனர். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர சுவாமிக்கு முத்தும் உருத்திராக்கம் இணைத்து கட்டி செய்யப்பட்ட அழகிய கிரீடம் உள்ளது. உருத்திராக்கங்களை சிவலிங்கம் போல செப்பு கம்பியில் கட்டி தலையில் கிரீடம் போன்று அணிந்து கொள்ளும் வழக்கமும் இருக்கிறது. சிவபூஜை செய்யும் போது இதனை அணிந்து கொள்ளலாம். இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று உள்ளது. இந்த உருத்திராக்க மாலைகள் ஒரே முகமுடைய ஜாதிகளால் இருத்தல் வேண்டும். பல முகமணிகள் ஒரே மாலையில் சேர்ப்பது கூடாது. முகத்தோடு முகமாக அமைய இடையில் பொன், வெள்ளி, பவளம், பளிங்கு இவற்றில் ஏதேனும் இடப்பட்டிருக்க வேண்டும். அந்த மாலையில் தொங்கல் இரண்டையும் சேர்த்து முடியும் இடத்தில் அதே முகமுடைய பெரிய மணி ஒன்றை ஜெபமாலையில் இட்டு முடிவது வழக்கம். மார்பில் தரிக்க வேண்டிய மணிகள் பெரியதாய் 32 இருக்க வேண்டும். ஜெபமாலையில் சிறு மணிகளால் 108, 54, 27 மணிகள் இருக்கலாம். இவ்வாறு சமய சாத்திர நூல்கள் இதை வலியுறுத்தி கூறுகின்றன. கோயிலுக்கு போகும் பொழுதும் விரதம், சிராஸ்தம், அனுஷ்டான காலங்களிலும் புண்ணிய தல யாத்திரை செய்யும் போதும் தீர்த்தம் ஆடும் பொழுதும் வேறு சுப காலங்களிலும் தரித்தால் பலன் அதிகம் உண்டாகும். உருத்திராக்க மாலையை தலையிலே தரித்துக் கொண்டால் கங்கா ஸ்நானம் செய்த பலன் கிட்டும். சிரம், கழுத்து, காது, மார்பு, கைகள் முதலிய அங்கங்களில் உத்ராக்கம் தரித்துக் கொள்வது உண்டு. மணிகளில் உயர்ந்த உத்ராக்கத்தை தானம் செய்வது எல்லாவற்றையும் சிறந்த தானம் அதுதான் என்கின்றனர் பெரியோர்கள். ஆன்மீக வாழ்விற்கு மட்டுமின்றி லௌகீக வாழ்விற்கும் இந்த உருத்திராக்கம் பயன்படுகிறது. இதில் மின்சார சக்தி இருப்பதை பௌதீக சாத்திரங்கள் கண்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, தேகத்தில் உள்ள சில நோய்களை நீக்கும் தன்மை இதற்கு உண்டு. இருதய சம்பந்தமான நோய் உள்ளவர்கள் ஒரு மண் பாத்திரத்திலே சுத்தமான நீர் விட்டு அதில் உருத்திராக்க மணியை 12 மணி நேரம் ஊற வைத்து அந்த தண்ணீரை பருகினால் கண்டிப்பாக குணம் கிட்டும் என்கின்றனர். உருத்திராக்கம் பக்தி, ஞானம், மனோசக்தி என ஆன்ம பலத்தை கொடுப்பதோடு நோயற்ற வாழ்வு, தேக பலம் ஆகியவற்றையும் நமக்கு அருள்கின்றது. அனைத்தும் சிவமயம்.